ஹாய் எவ்ரிபடி, பி ஹெல்தி ஹப்புக்கு உங்களோட அன்புடன் வரவேற்கும் உங்கள் செல்வா அன்புராஜ். நான் ஒரு வெல்னஸ் கோச். நான் ஆரோக்கியத்தை பற்றியும் உணவை பற்றியும் உடற்பயிற்சி பற்றியும் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அப்லோட் பண்ண போகிறேன். இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம டாபிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் புல்லிங், எண்ணெய் கொப்பளித்தல்னு சொல்லுவாங்க. இதற்கு இன்னொரு பேர் இருக்கு, நோய் தடுத்தல் பயிற்சி, அதற்கான ஒரு முயற்சின்னு சொல்லுவாங்க ஆயுர்வேதத்தில். ஒரு சின்ன ஒரு எண்ணெய் கொப்பளித்தலால இவ்வளோ நன்மைகள் நடக்குமா அப்படின்னா ஆமாம் நடக்கும். இவ்வளோ எளிய முறையிலேயே அப்படின்னா எளிய முறையில தான் நம்மளோட உடம்பும் கெட்டு போயிருக்கு. அதே மாதிரி எளிய முறையிலேயே நம்மளோட உடம்பையும் நல்லாக்கிறதுக்கான ஒரு பயிற்சி தான் இதுன்னு சொல்லலாம். ஏன் எளிய முறையில் நம்ம உடம்பு கெட்டு போயிருக்கு? மாசுபடிஞ்ச காற்றும் அண்டு கெமிக்கல் கலந்த உணவும் தான் இதுக்கு காரணம். இன்ஹேல், இன்டேக் ரெண்டு விதமாகவும் நம்ம தவறு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுலேருந்து ஒரு மாற்றா இதற்கு ஒரு சொல்யூஷனாக அமைகிறது இந்த ஆயில் புல்லிங்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த ஆயில் புல்லிங் எப்படி செய்முறை அப்படின்றத, எப்படி நம்ம செய்முறையில் வரணும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து இது சயின்டிஃபிக்லி ரீசன் என்னன்றது நம்ம பார்க்கலாம். என்னென்ன நோய்கள்லாம் தடுக்கும், இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது செய்முறை ரொம்ப சிம்பிள். ஒரு நாளைக்கு 15 ml எண்ணெய் வேணும். நல்லெண்ணெய் பெஸ்ட்டு. அண்ட் தேங்காய் எண்ணெயிலையும் பண்ணுறாங்க. நல்லெண்ணெய் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ண முடியும். ஸோ நல்லெண்ணெய் செக்கில் ஆட்டினா ஒரு நல்ல எண்ணெயாக இருக்கணும். எண்ணெயை பற்றி உங்களுக்கு அவேர்னஸ்க்காக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த சேனலில் புதுசாக பார்க்குறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். ஸோ அதனால் செக்கு எண்ணெயில் நம்ம ஆயில் புல்லிங் நம்ம பண்ணணும். எப்படி பண்ணணும்னா, 2 டீஸ்பூன் 15 ml 15 நிமிஷம் நீங்கள் இதை பண்ணணும். ஸோ அதை 2 டீஸ்பூன் வாயில் நீங்கள் போட்டுக்கணும். பல் வளர்க்குறதுக்கு முன்னாடி போட்டுக்கிட்டு 15 நிமிஷம் பொறுமையாக ஸ்வாப் பண்ணணும், கொப்பளிக்கணும், பொறுமையாக கொப்பளிக்கணும். ரொம்ப வேகமாக கொப்பளிக்காமல் பொறுமையாக உங்களோட பல்கள் ஈரல்கள் எல்லாம் கூட அந்த எண்ணெய்கள் போயிட்டு வரளவு நீங்கள் கொப்பளிக்கணும். 15 நிமிஷம் கொப்பளிக்கும் போது நீங்கள் உங்களோட உடம்பு பாகங்களை பற்றிலாம் திங்க் பண்ணுறதால அந்தந்த பாகங்களும் உங்களுக்கு சயின்டிஃபிக்லாகவே ப்ரூவைட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்தந்த பாகங்கள் அதுவே அதை சரி செய்துக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கும் சயின்டிஃபிக் ரீசன்ஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கொப்பளிச்சுட்டு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் அதை நீங்கள் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிடலாம். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக வாஷ் பேஷனில் பண்ணாதீங்க. ஏன்னா ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான ஒரு டாக்ஸிக்ஸ் எல்லாம் அதுலேருந்து ரிமூவ் ஆகும். ஸோ அதே மாதிரி ஒரு பூந்தொட்டிலையோ இல்லை மரங்கள் இருக்கிற இடத்துலலாம் கூட துப்ப வேணாம், அதுங்களுக்கும் அது கேடு விளைவிக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஒரு பிளாஸ்டிக் கேரி பேக்கில் நீங்கள் ஸ்ப்ரிட் அவுட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் உங்களோட குப்பை தொட்டியில் போடுறது பெஸ்ட் வே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை உபயோகிக்கும் முறை இப்படி தான். சில பேருக்கு டக்குன்னு இதை கொஞ்சம் தெரியாமல் ஆயில் முழுங்கிடுவாங்க. அப்படி முழுங்கினா கவலைப்படாதீங்க. அது டிசென்ட்ரி மூலியமாவோ இல்லை வாமிட்டிங் வந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ரெகுலராக தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது சில பேருக்கு டாக்ஸிக் ரிமூவ் ஆகிறதால ஹெட்டே கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கவலைப்படாதீங்க. நீங்கள் ரெகுலராக எவ்வளோ செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களோ அப்படின்னா உங்களோட உடம்பு ஆரோக்கியமாகும். ஸோ சயின்டிஃபிக்கல் ரீசன்ஸ் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீரும் எண்ணெயும் ஒன்று சேராதுன்றது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் எண்ணெயும் ஒன்று சேரும். எப்படி? ஆமாம், எண்ணெயும் ஒன்று சேரும். ஸோ நம்மளோட டாக்ஸிக்ஸ் என்ன வடிவிலானது அப்படின்னா, அது ஒரு வகையான ஃபேட்னால ஆனது தான், கொழுப்புச்சத்தால் ஆனதான். அதோட கொழுப்புச்சத்தோட அந்த எண்ணெய் பிசுபிசுப்போட இந்த எண்ணெயும் கலந்து தான் நம்மளோட டாக்ஸிக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுது அப்படின்றது இதில் ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதை தாண்டி என்னென்னலாம் உடம்புல நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எந்தெந்த வேலைகள் இதை செய்யணும் பார்த்தீங்கன்னா, காலையில் ஒரு வேலை செய்யணும். நான் குறிப்பிட்ட ஒரு பெனிஃபிட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்றவங்க ஒரு நாளைக்கு 3 ட்ரிப் கூட செய்யலாம். இதை 90 டேஸ் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களோட வயசு என்னவோ அதுலேருந்து 5 வயசு நீங்கள் குறைஞ்ச மாதிரி காணப்படுவீங்க. இது டெஸ்டட் அண்ட் ப்ரூவ்டு. நம்மளோட மேல்நாட்டையர் இதை ரொம்ப தீவிரமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு அது தெரியறது இல்லை. ஸோ நம்மளும் இன்னிலிருந்து நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இதனால என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் பெனிஃபிட்ஸ்க்காக கூட சில பேர் பண்ணுறாங்க. ஆமாம், வெயிட் லாஸ் பெனிஃபிட்ஸ் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த தைராய்டுன்றது ஃபிளக்சுவேஷனாக ஏற்றம் இறக்கும் சில பேருக்கு ஆகிட்டு இருக்கு. தைராய்டு ப்ராப்ளமும் கியூர் ஆகும். ஸோ வெயிட் லாஸ் எப்படி ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அதோட சுரவிகள் நேராக சமநிலையாக சுரக்காததால அவங்க கொஞ்சமாக சாப்பிட்டாலும் அந்த சுரவி அதிகமாக சாப்பிட்றதால அதிகமாக வெயிட் போட்டுருவாங்க. சில பேர் நிறைய சாப்பிடுவாங்க, ஆனால் அவங்களுக்கு சுரவி சரியான அளவில் சுரக்காததால வெயிட் ஏறாமல் இருப்பாங்க. ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணும்போது நமக்கு அதுவும் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. பட் ஆனால் வெயிட் லாஸ் ஒரு கேலரிஸ் கனெக்ட் பண்ண ஒரு விஷயம். அதை பற்றி நான் அப்புறமா டீட்டெயிலாக சொல்லித்தரேன். பட் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் வெயிட் லாஸ் ஆகாமலாம் இருக்காது. அண்ட் நிறைய பேருக்கு ஒத்த தலைவலி வரும். அந்த ஒத்த தலைவலியும் இந்த மெத்தட் நீங்கள் அந்த ஆயில் புல்லிங் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கியூர் ஆகும்.
ஸோ அதே மாதிரி தலைவலியும் கியூர் ஆகும். அப்புறம் சில பேருக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது. சைனஸ் ப்ராப்ளம்லாம் ஏன் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ பொதுவாகவே நமக்கு வந்து இந்த மாதிரியான உடல் உபாதைகள்லாம் ஏன் வருது அப்படின்னா, இந்த டாக்ஸிக்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பாகங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்வேஸ்லையும் ஒட்டி இருக்கும். ஸோ அதெல்லாம் ரிமூவ் ஆக எந்தெந்த ஏர்வேஸ்ல ஒட்டி இருக்கோ அந்தந்த ஏர்வேஸ்ல இருக்கிறதெல்லாம் டாக்ஸிக் ரிமூவ் ஆக நமக்கு அந்தந்த பாகங்கள்லாம் நல்லா வேலை செய்யும். அதன் மூலமா நம்ம ஆரோக்கியமாகவும் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு சுவாச பை இருக்கும், அதுல வந்து அந்த டாக்ஸிக்ஸ் இருந்துச்சு, அது ரிமூவ் ஆனா சுவாசம் பிரச்சனைகள் இருக்கவங்க கிளியர் ஆயிடுவாங்க. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சிறுகுடல் பெருகுடல்ல இருக்கிற பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு வந்து வாய் துர்நாற்றம் அடிக்கும், சிறுகுடல் டைஜஸ்ட் ப்ராப்ளம் ஆகும். இதுல இருக்கிறத ரிமூவ் ஆகும்போது இந்த ப்ராப்ளமும் கிளியர் ஆகும் சொல்லுவாங்க. அண்ட் கண் எரிச்சல், கண்ணு சில நேரம் ரெட்டிஷா இருக்கிறவங்களுக்கு கூட இந்த ஆயில் புல்லிங் செய்யறதால அவங்களுக்கு குணமாகும். பல்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பற்கள் பொதுவாக ரொம்ப இந்த ஆயில் புல்லிங் பண்ணும்போது பற்கள்ல ஈர்கள்ல இருக்கிற இந்த எண்ணெய் சாப்பிட்றதால எண்ணெய் வந்து நம்ம கொஞ்சம் வாய்க்கு பிடிக்கிறதால ஈர்கள் இருக்க பிரச்சனைகள்லாம் கூட நமக்கு வந்துட்டு சரியாகும் அப்படின்றத ப்ரூவ்டா சொல்றாங்க. அப்புறம் தைராய்டு ப்ராப்ளமும் சரியாகும். உங்களோட லிப்பும் வந்து ரொம்ப நல்லா கிளியரா இருக்கும் சொல்றாங்க. ஹார்ட் டிசீஸ் வராம தடுக்கிறதுக்கு ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஆயில் புல்லிங் வந்து ரொம்ப பெஸ்ட் மெத்தட் சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுவாச பிரச்சனை இருக்கவங்களுக்கும் கல்லீரல் பிரச்சனை இருக்கவங்களுக்கும் மெயினா வந்து டயபிட்டிஸ் பேஷண்ட்ஸ் வந்து இதை எடுத்துக்கலாம். சுகர் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கும் வந்து அவங்களோட பேன்கிரியாஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுத்தமாகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கை கால் மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கும் வந்து இது ரொம்ப பெனிஃபிட்டா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ தூக்கம் இல்லாம கஷ்டப்படுறவங்க நல்லபடியா தூங்குவாங்கன்னு சொல்றாங்க. ரொம்ப ஹோல் டேவும் எனர்ஜியா இருக்கிறதுக்கு இந்த ஆயில் புல்லிங் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்னு சொல்றாங்க. ஸ்கின் ரொம்ப பிரைட் ஆகும், நம்மளோட லிப் வந்து ரொம்ப பிங்கிஷா ஆகிறதுக்கு இந்த ஆயில் புல்லிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ எஸ்பெஷலி கேர்ள்ஸுங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சரியாகி அவங்களுக்கு வந்து நார்மல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் மோர்னு சொல்றாங்க. ஸோ இவ்வளவும் நடக்கிறது எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஆயில் புல்லிங்கால இவ்வளவு விஷயம் நடக்குது அப்படின்னா, ஆமாம் ஆயில் புல்லிங்கால இவ்வளவு விஷயம் நடக்குது. ஏன் அப்படின்னா நம்ம டைரக்டா நம்மளோட வாயில இருந்து நம்மளோட டாக்ஸிக்ஸ் எல்லாம் வந்து நம்ம கிளியர் பண்றோம். நல்ல ஒரு டாக்டருங்க, பிசிஷியன்ஸ் அண்ட் வந்து டாக்டர்ஸுங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வைத்தியர்களும் சரி மருத்துவர்களும் சரி பாத்தீங்கன்னா நம்மளோட நாக்கை பார்த்தே அவங்க சொல்லிடுவாங்க நமக்கு உடம்புல இருக்கிற டிசீஸ் என்ன அப்படின்னா. ஏன் அப்படின்னா நம்ம நாக்குன்றது ஒரு மிகப்பெரிய நம்ம உடல் உறுப்புகள் இருக்க ஒரு கண்ணாடின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு நாக்குலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரோட நாக்குல ஒவ்வொரு ஓரத்திலையும் ஒவ்வொரு ஆர்கன்ஸோட கனெக்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த கனெக்ட் இருக்கிற இந்த நாக்கின் மூலியமா தான் நம்ம வந்து இதை நம்ம கிளீன் பண்றோம். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மிடில் ஆபரங்கேட்டாவோட ஒர்க்கும் இதுல சயின்டிபிக்ல நடக்குதுன்னு சொல்றாங்க. நம்ம உடம்புல வந்து நாணத்துல இருக்கிற சுரக்கிற சுரபியும் இருக்கிறது எப்படியோ அதே மாதிரி நானல்லா சுரபியும் சொல்றாங்க. அதாவது வயர்லெஸ் சொல்றோம் இல்லைங்களா, வயர்லெஸ் போன்ஸ் வைஃபை கனெக்ஷன்லாம் வருது இல்லையா, அதே மாதிரி நம்ம ஒரு பாகத்துக்கும் இன்னொரு பாகத்துக்கும் வந்து நாணமே இல்லாம ஒரு சுரபி வந்து சுரக்குதுன்னு சொல்றாங்க. அந்த சுரபி சுரக்கிறதுக்கு தூண்டுறதுக்கு மிக முக்கியமா இருக்குது இந்த மிடில் ஆபலங்கேட்டா. அந்த மிடில் ஆபலங்கேட்டாவை நம்ம தூண்டுறோம் அப்படின்ற ஒரு நல்ல விஷயம் சொல்றாங்க. ஸோ அதனால ஆயில் புல்லிங் இஸ் பெஸ்ட். இதை நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் இதை நீங்க யூஸ் பண்ணும்போது யாருக்காவது ஏதாவது ஒரு நோய்கள் இருந்துச்சு அப்படின்னா அது அதிகமாச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு அது நல்லதா நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது அந்த நோய்கள் வந்து குறையும். எஸ்பெஷலி நான் சொன்ன பிரச்சனைகள்ல இருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை போகணுன்றதுக்காக நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 வேளை நீங்க யூஸ் பண்ணலாம். நான் கண்டிப்பா சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் யூஸ் பண்ணணும். காலையில பல் விளக்குறதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி வந்து ஆயில் புல்லிங் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நல்ல இன்ஃபர்மேஷனை வந்து நீங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. ஸோ அடுத்து வேற ஒரு டாபிக்ல வரலாம். தேங்க்யூ வெரி மச்.